சிவசிவ அன்பே சிவம் மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிரம்மஸ்ரீ குமுதா அம்மா அவர்களை குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆத்ம வணக்கம். என் பிரம்மஸ்ரீ குமுதாஸ்ரீ பேசுகிறேன். இந்த டெலகிராம் சேனல்ல என்ன அறிமுகப்படுத்தியது பிரம்மஸ்ரீ சுரேஷ் ஐயா அவர்களுக்கு எப்பொழுதுமே அவருக்கு நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். சில நேரம் சொல்றதுக்கு மறந்துடுவேன், ஏன்னா இந்த சேனலுக்கு வந்தது அவர் மூலியமாக தான். நன்றிங்க ஐயா. நாம எப்பொழுதுமே நான் இந்த சேனல்ல பேசும் பொழுது சும்மா இரு சொல்லற, பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி, மனதை சிற்சபையில் வைத்து பழகு இப்படின்ற ஞானியர்களுடைய கோட்வேர்டிங்க இங்க இந்த இடத்துல நிறைய தடவை சொல்லி இருந்திருக்கிறேன். இது அவங்கவங்க பாணியில் அவங்க சொல்லுகின்ற அந்த கோட்வேர்டிங். ஆனா இதோடைய பொருள் என்னமோ ஒன்றுதான். அவங்க சொல்லும் விதம் மட்டும்தான் வேற மாதிரி இருக்கும். அந்த வேற மாதிரி இருக்கிறதுனால இத வேற எதையோ சொல்றாங்களா அப்படின்றது நினைக்க கூடாது. அதோடைய பொருள் உணர்ந்து அதை நீங்க உங்களுடைய அறிவு கண்ணுல நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை உங்களுக்கு விளங்க வரும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உலகில் சிசு அழுவதால் தான் முதலாக சுவாச ஓட்டம் ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஒரு குழந்தை பிறந்த வெளியில வந்த பிறகு அந்த குழந்தை அழுவல அப்படின்னு சொன்னா அதனுடைய சுவாசம் உள்ளிலிருந்தே வெளி உலகத்துக்கு அது ஒரு சுழற்சிக்கு வரவில்லை என்ற அர்த்தம். அந்த சுழற்சிக்கு அது வரணும். அந்த சுழற்சிக்கு வந்தால்தான் அந்த குழந்தைக்கு அந்த அழுகை வரும். அதனால குழந்தை அழுவல அப்படின்னு சொன்னா அந்த சுவாசம் உள்ளிலிருந்து வெளியில அந்த சுழற்சிக்கு வரல. சுழற்சிக்கு வரல அப்படின்னு சொன்னா அந்த சுவாசம் அந்த உடலில் இருந்து வெளியேறி போயிடும். சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் மனிதன் என்று குறிப்பிடுவார்கள். அந்த சுவாசம் அந்த உடலில் இல்லை என்றால் அந்த குழந்தையுடைய உடலுக்கு நாமத்தை சூட்ட மாட்டாங்க, பிணம் என்று அத தகனம் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த சுவாசமானது அந்த சுவாசம் தான் அனைத்துமாக இருக்கின்றது. அதாவது காற்றே கடவுள் என்னும் சாகா கலை இப்படி எல்லாம் புத்தகம் எல்லாம் எழுதி இருக்கிறாங்க. டெத்லெஸ் ஆர்ட் அப்படின்றது இங்கிலீஷ்ல சொல்லி இருந்திருப்பாங்க. சாகா கல்வி, அது என்ன கல்வி அப்படின்றது தெரியாது. இது எல்லாமே ஒவ்வொரு ஞானியர்களும் அவங்களுடைய பாணிக்கு தகுந்தாற் போல கூறுகின்ற கோட்வேர்டிங். இப்ப இதை ஏன் இந்த சுவாசமானது ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு தடவை மாதமும் நான் அந்த சுவாசமானதை பத்தி ஏன் இதை சொல்றேன்னா, இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆயுள் இதை நீட்டிக்கொள்ள முடியும். விதியை மதியால வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, விதியை மதியால் வெல்ல முடியும். அப்படி ஒரு விதி விதித்திருந்தால் ஒழிய, அந்த விதியால நீங்க மதியால வெல்ல போறீங்க அப்படின்ற அந்த ஒரு விதியும் உங்களுக்கு விதித்திருந்திருக்கணும். அப்ப இந்த விதி என்பது உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. நீங்க மதியால வெல்ல போறீங்க அப்படின்ற அந்த ஒரு செயல்பாடும் நிர்ணயிக்கப்பட்டது. அதனால யாரெல்லாம் இதை நீங்க கேட்கிறீங்களோ, இந்த சுவாசமாகப்பட்டது இந்த உடலில் இருக்கும் வரை, மனித உடலில் அது இருக்கும் வரை நீங்க மனிதன். மனிதனின் காலம் முடிந்தவுடன் காற்று வெளியேறி விடுகிறது. இதுதான் இந்த சுவாசத்தின் சிறப்பு. அப்ப சுவாசம் விடுவதும் வாழ்வதும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குதா அப்படின்னு கேட்டா தெரியாதுங்கன்னு இருவாங்க. நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளார அதை வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா அது அனைத்தும் அவன் அருளால அது நடந்து கொண்டு இருக்குது. நடப்பதை நாம மறுபடியும் அதை திருப்பி கவனிக்கணும், அவன் அருளால். அதனாலதான் ஓர் அணு கூட அசையாது அவன் அருள் இல்லாம. அவனின்றி ஒரு அணு கூட அசையாது. அந்த அணுவுக்குள்ளார அந்த அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த வாய் உண்டு.
அந்த அசைவு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த இடத்துல வந்து அந்த வாயுவாக வந்துடும். வாயு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அசைவு. நாம சிற்றறிவில் இருக்கும் பொழுது அதுல வாயு உண்டு. அந்த வாயு இருக்கிறதுனாலதான் அது சிற்றறிவாக இருக்கின்றது. அது பூரண அறிவாக இருக்கும் பொழுது அந்த வாயுவின் சலனம் இல்லாமல் போயிடும். அது வந்து பூரண அறிவாக சுத்தறிவாக இருக்கும். அப்ப இந்த சுவாசத்துக்கு ஏன் இந்த முழு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்வியலுக்கு இதுதான் வந்து அடித்தளம். பஞ்சபூதங்கள்ல ஒன்றான காற்று பிரதானமாக இயங்கி நம்மை வாழ வைக்கிறது. அத்துடன் மற்ற பூதங்களாகிய அக்னி, நீர், நிலம், ஆகாயம் என்கிற 4 தத்துவங்களும் காற்றுடன் சேர்ந்து உடலில் பரவி இருக்கிறது. இந்த நிலம், அக்னி, ஆகாயம், நீர் இதுல அனைத்திலையுமே வாயு இருக்கின்றது. வாயு இல்லையில் அக்னி வந்து பெருசா வராது. அந்த நீர்லயும் வாயு இருக்கின்றது, நிலத்திலையும் வாயு இருக்கின்றது, ஆகாயத்திலையும் வாயு இருக்கின்றது. இந்த காற்றை இயக்க விட்டுதான் மற்ற பூதங்கள் மனித சரீரத்தை செயல்பட வைக்கின்றது. இப்ப நம்ம ஒரு நாளைக்கு மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்தில் வந்து 15 முறை சுவாசத்தை உள்ளில் இழுத்து வெளியில் விடுகிறான். இந்த கணக்கின்படி ஒரு நாளில் மொத்தம் 21,600 முறை சுவாசிக்கின்றான். நாசி துவாரங்களில் நுழையும் 21,600 சுவாசமும் உடலின் மற்ற பகுதிகளுக்கு வந்து பிரிந்து வெளியும் புறமும், அதாவது நம்ம வெளியிலிருந்து உள்ளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சுவாசத்தை இழுத்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. உள்ளில் இருந்தது, நீங்க கருவறையில் இருக்கிற வரைக்கும் உள்ளில் சுழண்டு கொண்டு இருந்த உங்களுடைய சுவாசம் 10 மாதத்திற்கு பிறகு நீங்க வெளியில வந்த பிறகு உங்களுடைய உள்ளில் இருந்தது அகமும் புறமும் ஒரு சுழற்சியில சுழண்டு கொண்டு இருக்குது. அதுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா உங்களுடைய அகத்திலேயே சுழண்டு கொண்டு இருந்தது. நீங்க வெளியில பிறந்து வந்த பிறகு அகமும் புறமும் சுழண்டு கொண்டே இருக்கின்றன. இது ஞானியர்கள் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து ஒவ்வொரு செய்தியை நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய காலை 6 மணி முதல் 6:40 வரை 600 சுவாசம் வந்து உங்களுடைய மூலாதாரத்துல நடக்குது. அடுத்தது 6:40 முதல் 1:20 வரை 6000 சுவாசம் சுவாதிஷ்டானத்துல நடக்குது. அடுத்தது 1:20 முதல் இரவு 8 மணி வரை 6000 சுவாசம் மணிப்புரகத்தில் நடக்கின்றன. அடுத்தது 6000 சுவாசம் எங்க நடக்குதுன்னா உங்களுடைய இரவு 8 மணி முதல் பின்னிரவு 2:40 வரைக்கும் அநாகதத்தில் நடக்கின்றன. அடுத்தது 1000 சுவாசம் வந்து பின்னிரவு விசுத்தியில நடக்குது. எத்தனை மணியில இருந்ததுன்னா 2:40 முதல் பின்னிரவு 3:40 வரைக்கும் உங்களுடைய விசுத்தியில் 1000 சுவாசம் நடக்கின்றன. அடுத்தது ஆக்ஞேயம், இது பின்னிரவு 3:40 அதிகாலை 4:50 வரைக்கும் 1000 சுவாசம் நடக்குது. அடுத்தது சகஸ்கிராரம், அதிகாலை 4:50 முதல் காலை 6 மணி வரை 1000 சுவாசம் நடக்கின்றன. அதனாலதான் உங்களுடைய அந்த 3:30 மணிக்கு மேல எழுந்து உங்களுடைய மூச்சை கவனியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல உலகில் அந்த 3:30 மணிக்கு மேல சலனம் வந்து குறைவாக இருக்கும். ஏன்னா அது வந்து பேருறக்கத்துல மக்கள் இருக்கும் பொழுது அந்த நேரத்துல நீங்க எழுந்து உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கும் பொழுது உங்களுடைய வெளி இயக்கம் வந்து இருக்காது, மிக மிக குறைவாக தான் இருக்கும் அந்த 3:40க்கு. அப்ப ஏர் சொல்யூஷனோ அல்லது பொல்யூஷனோ எதுவுமே இருக்காது. அந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்றது வந்து இருக்காது, அந்த சலனம் அதிகமாக இருக்காது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஆதாரத்தில் இருந்து இயங்குகின்ற சுவாசம் மொத்தம் வந்து 21,600. அதாவது
ஒரு முறை மூச்சை உள்ளில் இழுக்கும் பொழுது வலது நாசி துவாரமானால் அது 12 அங்குலம், இடது நாசி துவாரமானால் 16 அங்குலம், 2 நாசி துவாரங்களிலும் ஆனால் 64 அங்குலம் உள்ளே செல்கிறது என்று திருமந்திரம் கூறுகின்றது. எப்படி அப்படின்னு சொன்னா 10, அதாவது அவர் திருமந்திரத்துல 854வது பாடலில் 10 2 பகலோன் உயர்கலை, பத்தி நோடாரும் உயர்கலை பான்மதி, ஒத்தநல் அங்கியது 8 உயர்கலை, அத்திர நின்றமை ஆய்ந்து கொள்வீரே. திருமந்திரம் 854. ஒரு முறை மூச்சை உள்ளில் இழுக்கும் பொழுது இந்த வலது நாசி துவாரமானால் 12 அங்குலம். இந்த பாட்டு இத சொல்லுகின்றது. திருமந்திரத்துல இவர் அழகா இதுல சொல்றாரு. அடுத்தது நிஜானந்த போதத்துல சுவாசம் வெளியேறும் போது ஒவ்வொரு செயலுக்கும் தகுந்தாற்போல் வெளியேறுகின்றது என்று நிஜானந்த போதத்துல கூறுகின்றது. ஒவ்வொரு ஞானியர்களும் ஒவ்வொரு சித்தர்களும் அவங்களுடைய மூச்சை அவங்க பாணியற்கு ஏத்தாற்போல அத அழகா விளக்கி விவரித்து சொல்லி இருந்திருப்பாங்க. ஈராரே பார் சமாதினி சமாதிதனில் இயங்கி நடக்கில் 8ஆம், மாறாதோடில் 5ஆம், காரார் குழலாருடன் கூடி களவி கழித்திட்டால் 8ஆம், நேராய் நோக்கி நிலைநிறுத்த நிற்கும் சிவமும் அது. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, ஈராரே பார் சமாதிதனில் இயங்கி நடக்கில் 8ஆம், அமர்ந்திருக்கும் போது 12 அங்குலமா, அது நடக்கும் பொழுது 16 அங்குலம், ஓடும் பொழுது 25 அங்குலம் என உங்களுடைய மூச்சு வாங்கும், உறங்கும் போது 36 அங்குலம். அதனாலதான் இத்தனை மணி நேரத்துக்கு மட்டும்தான் உறங்கணும், அதுக்கு மேல நீங்க உறங்க கூடாது, விரயமாகுது, உங்களுடைய மூச்சு நிறைய விரயமாகுது. அதுபோல சம்யோக நேரத்தில் 64 அங்குலம். இந்த கணக்கு என்னன்னா, மனித உடலுக்குள் பிறப்பிலேயே சேமிப்பில் வைக்கப்பட்டுள்ள இந்த பிராணவாயு பிறப்பிலேயே உங்களுக்கு அதை கொடுத்துதான் உங்களுக்கு பேக்கேஜா அனுப்பி விடுறாரு. அந்த உள்ளில் இருப்பது உங்களுக்கு பேக்கேஜா தான் நீங்க வரீங்க. நீங்க அத நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க பிறந்ததுல இருந்து கருவில் உருவாகியதிலிருந்து நீங்க உங்களுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் நீங்க உங்களுடைய அந்த மூச்சை நீங்க பயன்படுத்தி கொண்டே வரீங்க. ஒரு நாள் அது உங்களுடைய உடலை விட்டு வெளியேறிவிடும். அந்த உடலை விட்டு வெளியேறும் பொழுது அதற்கு பெயர் மரணம். அதற்கு பெயர் மரணம். என்னுடைய இடத்துல பக்கத்துல திருவிழா நடந்துகிட்டு இருக்குதா, ஒரே சத்தமா இருக்குது வேற. சரி, பரவாயில்ல. அதாவது சுவாசத்திற்கும் மனித ஆயுளுக்கும் தொடர்பு உள்ளதா அப்படின்னு கேட்டா தொடர்பு உள்ளது. சுவாசத்தை அளவோடு செலவழிப்பவர்கள் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வார்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் வள்ளல் பெருமான் கை விசிறி கூட நடக்காதன்னு, நீ பயப்படும் பொழுது அதிகமான பிராணனை நீ செலவழிக்கின்றாய். ஒவ்வொரு செயல்பாட்டிலும் கோபப்படும் பொழுது, நீங்க ஆத்திரம் அடையும் பொழுது, உங்களுடைய குரோதம் வெளிப்படும் பொழுது அதிகப்படியான உங்களுடைய பிராணனை நீங்க செலவு பண்றீங்க. ஏன் இந்த குரோதத்தை விட்டு நாம கருணையாகவும் அன்பாகவும் தயவாகவும் ஏன் இருக்கணும்? நீங்க அன்பாக இருக்கும் பொழுது, கருணையாக இருக்கும் பொழுது, தயவாக இருக்கும் பொழுது உங்களுடைய பிராணனை நீங்க செலவு பண்ணாம அது உள்ளுக்கு அகம் மகிழும் பொழுது உங்களுடைய அணுக்கள் எல்லாம் புதுப்பிக்கின்றன. இதை நான் ஒவ்வொரு தடவையும் நாம் இதுல சொல்லும் பொழுது நான் இதை கூறிக்கொண்டேதான் இருக்கிறேன். அதாவது ஒருவனுக்கு பொதுவாக 12 அங்குலம் அளவு சுவாசம் உள்ளே சென்று
4 அங்குலம் மட்டும் வெளிக்கழிந்து 8 அங்குலம் உள்ளேயே தங்கி பரவினால் அவன் 120 வயது வரை வாழ்வான் என்று ஆன்றோர்கள் கூறியிருக்கின்றனர். இத ஒவ்வொரு சித்தர்களும் அவர்களுக்கு தகுந்தாற் போல கூறி இருக்கின்றார்கள். இதை யாருமே குறிப்பிடாம சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பாடல் வரிகள்ல ஏதாவது ஒரு இடத்துலயாச்சும் அவங்க குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. ஈராறு கால் கொண்டு எழுந்த புரவியை பேராமல் கட்டி பெரிதுண்ண வள்ளீரேல் நீராயிரமும் நிலம் 1000 தாண்டும் பேராது காயம்பிரான் நந்தி ஆணையே. இது திருமந்திரத்துல 722 இருக்குது. இதுல ஔவையார் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பில் உத்தமனை காண் என்கிறார். அதாவது மூக்கு நுனியிற் கண் மூடாமற் தானோக்கி காக்கு மனது கலங்காமல் நெற்றியை ஆக்கு மனதை அசையாமற் தானூந்தி தீர்க்கமாய் நெற்றி கண் திறந்துட்டே. அதாவது இதுல மூக்கு நுனி அப்படின்னு சொன்னா இந்த நுனி கிடையாது, இந்த நுனின்னு நினைச்சுக்குவாங்க. இந்த நுனி கிடையாது. நெற்றியின் புருவ மையம் என்பது உங்களுடைய அகத்துல நீங்க போகணும், அகத்துக்குள்ளார நீங்க போகணும். உங்களுடைய கண்களை எப்படி முட்டியில தட்டணும்னா உங்களுடைய பாதம் எழுந்திருக்குமோ கண்களை நீங்க சாம்பவி முத்திரையில் நீங்க மேல தூக்குனீங்கன்னா உங்களுடைய இரு கண்களை நீங்க மேல நீங்க தூக்கினாலே உங்களுடைய சுவாசம் உங்களுடைய பிராணன் எழுந்திருக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் உங்களுடைய உணவுக்கு பிறகு நீங்க தியானம் மேற்கொள்ள கூடாது. ஏன்னா நீங்க உணவு அருந்திய பிறகு நீங்க உணவு எடுத்த பிறகு உங்களுடைய பிராணன் உங்களுடைய கண்டத்துக்கு கீழே இறங்கி உங்களுடைய டைஜஷனுக்கு அதை வேலை செய்து கொண்டு இருக்கும். அந்த நேரத்துல நீங்க தியானம் பண்றன்ற பெயர்ல நீங்க உட்காந்து நீங்க புருவ மத்தியத்தை நோக்கி நீங்க கவனித்தாலே போதும், உங்களுடைய பிராணன் மறுபடியும் சரசுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அதனால நாசி நுனி அப்படின்னு சொன்னா அது இது கிடையாது, அது உள்ள இருக்குது, அதுதான் நாசி நுனி. இன்னைக்கு நான் கொஞ்சம் வெள்ளனையா நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா பக்கத்துல ரதம் ஊர்வலம் போய்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப சத்தமா இருக்குது. இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம உடல்ல தசவாயுன்னு சொல்லுகின்ற இந்த வாயுக்கள் மிக 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 முக்கியமானது. நம்ம உடல் நீங்க உங்களுடைய இந்த தேகமானது இந்த வெளியில காணுகின்ற இந்த உடல் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டா இது முக்கியம். இது முக்கியமாக இருக்கிறதுனாலதான் இதை கொண்டுதான் நீங்க அதாவது சுவர் ஒன்று வேண்டும் அதில் சித்திரம் வரைவதற்கு. நெஞ்சு
அந்த பானன் என்ற வாயு. அபானன் என்ற வாயு என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய மலம், உங்களுடைய சுக்கிலம், உங்களுடைய சுரோனிதம் இத அது வெளியே தள்ளுகின்றது அபானன். வெளியே தள்ளுகின்றன, அது அபானன். வியானன் என்பது இந்த உடல் முழுவதும் வியாபித்து ஸ்பரிசத்தை இதை கிரகித்துக் கொள்ளும். மேலும் உணவை சக்கையாக்கவும் அது பிரிக்கின்றது. அது அந்த நீங்க உண்ட உணவை அதை சக்கையாக உங்களுடைய அந்த உணவு அதுக்குள்ள உள்ள வைட்டமின்ஸ் அதை எல்லாத்தையும் பிரித்து எடுப்பது உங்களுடைய வியானன். உங்களுடைய உதானன் அப்படின்றது தொண்டையில் இருந்து கொண்டு உணவை விழுங்க செய்து அதன் சாரத்தை தொப்பு பகுதியில தொப்புள் பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல சஞ்சரிக்கும் சமானன் என்ற இந்த வாயுவுக்கு அனுப்புகிறது. இந்த வாயுவால் தான் ஏப்பம், உங்களுக்கு கொரட்டை, உங்களுக்கு தூங்கும் பொழுது அந்த ஆழ்ந்து விழுத்து எழுந்து அந்த புலன்களுக்கு இந்த இயல்பை கொடுக்கிறது எது அப்படின்னு கேட்டா இந்த உதானன். அடுத்தது சமானன். சமானன் அப்படின்னு சொன்னா இந்த உதானன் என்ற அந்த வாயு இருக்கான் இல்லையா, அது அனுப்பும் உணவின் சாரத்தை உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து உடலை வளர்க்கின்றது. இந்த உடலை வளர்க்கின்றது சமானன். இந்த நாகன் அப்படின்னு சொன்னா இந்த கண்டத்தில் இருந்து கொண்டு வாந்தியை உண்டு பண்ணும். அதாவது நீங்க எதையாவது ஒண்ணு தேவையற்ற ஒரு உணவை நீங்க உள்ள எடுத்துட்டீங்க, அது ஃபுட் பாய்சனிங்காவும் ஆயிருச்சு. அதை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வாந்தியாக அது உங்களுடைய கண்டத்திலிருந்து அது உருவாக்கி அது வெளியில தள்ளும். இதையெல்லாம் நீங்க சொல்லி செய்யுதுங்களா? கிடையவே கிடையாது. அதுவாக உள்ள அது செயல்பாடுகளை அது சரிவர அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் செய்யும். இவன் கெட்டவன், இவனுக்கு நான் அதை செய்ய மாட்டேன், இவன் நல்லவன், இவனுக்கு தான் நான் செய்வேன் அப்படின்றதுலாம் இல்லை. எல்லாத்துக்கும் செய்யும். ஆனா கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் அது எப்படி செயல்படும் அப்படின்னு சொன்னா, கெட்ட செயல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய குரோதங்கள் வெளிப்படும் பொழுது ஆத்திரம், பஞ்சம், வன்மம் இதையெல்லாம் வெளிப்படும் பொழுது உங்களுடைய பிராணன் குறைபாடு நடக்கும். அப்ப இந்த தசவாயுக்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு குளறிபடி பண்ணும். கூர்மன் இது என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, இது கண்ணுக்கு உள்ளது. கண் இமைகளை திறக்கிறது, அடுத்தது மூடுவது, இந்த மாதிரியான விஷயங்களை கூர்மன் உள்ளில இருந்து செய்கிறாரு. அடுத்தது கிருகன் என்ன தெரியுங்களா, நீங்க தும்புறீங்க, அச்சும்னு தும்புறீங்க, அடுத்தது உங்களுக்கு அழுகை உண்டாகுது. இது யாரு செய்யறா அப்படின்னு கேட்டா கிருகன் என்ற இந்த வாயு இதை உருவாக்குகின்றது. அடுத்தது தேவதத்தன். இது மார்பில் இருந்து கொண்டு கபத்தை சேர்த்து கட்டி அது அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொட்டாவி வரும் பாருங்க. அடுத்தது விக்கலை உண்டு பண்ணும். இது எல்லாம் தேவதத்தன். தேவதத்தனுடைய வேலை இதுதான். அடுத்தது தனஞ்சயன். இந்த 9 வாயுக்களிலும் இருந்து கொண்டு ஒரு வினாடிக்கு 224 மின் அதிர்வு அலைகளை உண்டாக்கி ஒவ்வொரு வாயுவும் தத்தம் தொழிலை செய்யுமாறு இயக்குகின்றது. இந்த கர்ப்பத்தில் உள்ள பிண்டத்தை வெளியே தள்ளுவது இதுதான். கர்ப்பத்தில் அந்த உங்களுடைய சிரசில் இருந்து கொண்டு அதுதான் வெளியே தள்ளும். முதல்ல அதுதான் தள்ளும். அது தள்ளி முதலில் அது செயல்பாடு படுத்தும். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இதுதான் கடைசியாகவும் உடலில் வெளியேறும். இந்த கூன், குருடு, முடம் இந்த மாதிரி தொழுநோய் உண்டாவதற்கு இந்த வாயு குறைவே காரணமாக உள்ளது. உடலை விட்டு உயிர் நீங்கும் பொழுது 1 முதல் 10 வரையான வாயுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறும். இறுதியாக தனஞ்சயன் வெளியேறியதும் உடல் வீங்கி வெடித்து விடும். இந்த தனஞ்சயன் இதோடைய செயல்பாட பாருங்க.
இதோடைய செயல்பாட அவர் ரொம்ப அழகா சொல்லி இருந்திருப்பாரு. இந்த தனஞ்சயனுடைய செயல்பாட. அடுத்தது அகத்தியர் அவருடைய ஞான யோகம். அகத்தியர் அவருடைய ஞான யோகத்தில் என்ன சொல்லி இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னா, பூனையது பதுங்கி எலி பிடித்தாற் போல பொய்யுடலை காலனுயிர் கொண்டு போவான். நீச்சு நிலை இல்லையடா பிறவிவாதை, நினைவிலே கண்டறிந்தால் நிலைக்கும் ஞானம். மாச்சல் வரும்போதில் கதிர்வேளாவென்று மனதிலே தியானிக்க மரளிவாரான். சுற்றமது திருவாவடுதுறையை பார்க்கில் சூரியனும் சந்திரனும் தோற்றமாமே. அதாவது நீங்க திருவாடுதுறை அப்படின்னு சொன்னா வெளியில எங்கேயோ இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. இது ஒவ்வொரு வரியையும் அதை விளக்கி நான் சொல்றேன். இது அகத்தியர் ஞான யோகத்துல இருக்குது. பூனையது பதுங்கி எலி பிடித்தாற் போல பொய்யுடலை காலனுயிர் கொண்டு போவான். இது என்ன சொல்லுதுன்னா, அந்த வரி, பூனையானது எலியை பிடிக்க நினைக்கும் போது எலிக்கு தெரியாமல் மிக அமைதியாக பதுங்கி வரும். எலி தன் உணவில் மூழ்கி இருக்கும் போது ஒரே பாய்ச்சலில் அதன் உயிரை கவ்வி செல்லும். அது போல மனிதன் உலக இன்பங்களிலும் ஆசைகளிலும் மூழ்கி கிடக்கிறான். இந்த ஆசைகளில், அதாவது ஆசையை அகற்றாத அகத்திலே அமருமா இறை அருள்னுவாங்க. இந்த ஆசைதான் இந்த அனைத்துக்குமே காரணம். இந்த ஆசைகளில் மூழ்கி கிடக்கும் மனிதன் காலன் என்ற யமன் அவனுக்கு தெரியாமலேயே பதுங்கி அவனது பொய்யுடலில் நிலையற்ற சரீரத்தில் இருக்கும் உயிரை, அந்த சுவாச காற்றை கொண்டு போய்விடுவான். எது அந்த யமன் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய கபம். உங்களுடைய கபம் தான் உங்களுடைய காலன். நீங்க இறுதி நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாலை ஊத்துறாங்க, மேலும் கீழும் மூச்சு இழுத்துக்கிட்டு கிடக்கும். சேப்பங்கட்டை இழுக்குதுன்னு வாங்க. மேலும் கீழும் இழுக்கிற மூச்சு கண்கள் மேல நிலைகுத்தி நின்றுவிடும். மூச்சை மேலும் கீழும் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. பாப்பா உறவினர்கள்லாம் வாங்கப்பா, சங்குல பாலை ஊத்துங்கப்பா அப்படின்றது எதற்கு அப்படின்னு சொன்னா, முடிச்சு விடுறாங்க. அந்த பாலை ஊத்த 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 அந்த கபம் இன்னும் அதிகரிக்கும். கபம் அதிகரித்து சுவாசம் அவ்வளவுதான் முடிஞ்சு. அதாவது உங்களுடைய நடைமுறையில் இருந்த, அந்த காலத்துல மக்கள் நடைமுறையில் செய்த ஒரு விஷயத்த இப்ப சாங்கியம் சம்பிரதாயமாக உருவாக்கிட்டாங்க. இந்த சாங்கியம் சம்பிரதாயம் மனிதனின் மனதிலிருந்து உருவாக்கப்பட்டது. அது மாறும் தன்மை உடையது. அடுத்தது, நீச்சு நிலை இல்லையடா பிறவிவாதை, நினைவிலே கண்டறிந்தால் நிலைக்கும் ஞானம். இந்த நீச்சு நிலை என்பது மூச்சை நிலைநிறுத்தும் அல்லது மரணக்கடலை கடக்கும் ஆற்றலை குறிக்கும். மனிதன் உலக மாயையில் மூழ்கி இந்த பிறவி துன்பத்தில் இருந்து தப்பிக்கும் வழியை, நீச்சு நிலையை அறியாமல் தவிக்கிறான். இந்த பிறவி வாதையை, பிறவி வாதைனா பிறவி துன்பத்தை ஒருவன் தன் ஆழமான சிந்தனையால் உணர்ந்து கொண்டால் அவனுக்குள் நிலையான மெய்ஞானம் அது உள்ளிலிருந்து உதிக்கும். யாரும் அதை விதைக்க முடியாது. அத அப்படி கொடுக்கலாம் முடியாது. ஞானத்தை நான் இப்படி கொடுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கொடுக்க முடியாது. யாரோ வெளியில இருந்து ஒரு ஜீவாத்மனுக்கு விதைக்கவும் முடியாது. இவ்வளவு ரூபாய் கொடுங்கப்பா, உங்களுக்கு நான் ஞானத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்றதெல்லாம் முடியாது. ஒவ்வொரு ஜீவாத்மனுக்கும் அவன் உள்ளில் இருந்து அந்த மெய்ஞானம் அகத்தினில் இருந்து அது பிறக்க வேண்டும். மூன்றாவது அடுத்த வரி,
மாச்சல் வரும்போதில் கதிர்வேளா என்று மனதிலே தியானிக்க மரளி வாரான். மாச்சல் என்பது மரண அவஸ்தை, உடற்பிணி இல்ல இறுதி மூச்சு திணறும் நிலையை குறிக்கும். அதுதான் மாச்சல், இறுதி மூச்சு திணறுது. அந்த மாதிரி மரணத்தின் விளிம்பில் நிற்கும் போது புருவ மத்தியில் விளங்கும் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் என்பது அது இன்னைக்கு அதை பேசணும் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா வடக்கிலிருந்து வந்தவரா முருகன் அப்படின்னு ஒரு தரப்பினர்கள், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றது ஒரு தரப்பினர்கள், 2 பேர் ஜாம்பவான்கள் பேசி இருந்திருப்பானுங்க பாருங்க. ஆனா இந்த முருகன் என்பவர் அகத்துக்குரியவர் அப்படின்றது 2 பேருமே அந்த இடத்துல பேசுறதுக்கு தவறிட்டாங்க. புறத்திலேயே தான் அத முருகனை பாக்குறாங்க. அது அகத்துக்குரியவர் என்பது தெரியல. அப்ப இந்த மாதிரி மரணத்தின் அடுத்த மாதம் வருகின்ற பதிவில் முழுக்க அந்த 1 மணி நேரமும் வடக்கில் பிறந்தார் அப்படின்னு சொன்னா சரிதான்ப்பா, வடக்கில் பிறந்தாரு. தமிழ் கடவுளா? அதுவும் சரிதான்ப்பா, தமிழ் கடவுள் தான். நீ சொல்றதும் சரிதான், நீ சொல்றதும் சரிதான். ஆனா அதை எப்படி என்பதை விளக்கி சொல்லணும். அதை நம்ம அடுத்த மாதம் ஒரு நாள் பதிவுல எடுத்துக்குவோம். ஏன்னா எனக்கு இப்ப இடையூறாக இருக்குது. இந்த சத்தம் கேட்க கூடாதுன்றதுக்காக நான் கத்தி வேற பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாச்சல் என்பது இறுதி மூச்சு திணறும் ஒரு நிலையை குறிக்கும். இந்த மாதிரி மரணத்தின் விளிம்பில் நிற்கும் போதுதான் புருவ மத்தியில் விளங்கும் முருகப்பெருமானின் ஞான வடிவை கதிர்வேளா என்று மனமுருகி தியானித்தாள். அதனாலதான் அந்த நேரத்துல அவங்களுடைய குழந்தைக்கு முருகா, குமரா, ஞான பண்டிதா, சிவனே, பார்வதி, அம்பிகை இப்படின்று இறைவனுடைய இந்த கடவுளர்களின் பெயர்களாக அந்த கூப்பிட்டிருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த இறுதி நேரத்திலேயாச்சும் அந்த மனம் அதை ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப கதிர்வேளா என்று மனமுருகி தியானித்தால் மரளி என்பது எது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய மரண பயம் உன்னை நெருங்க மாட்டான். இந்த மாதிரியான தெய்வீக தியானம் அப்படின்றதுதான் உங்களுக்கு மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை தரும். மரணம் என்பது எது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உறக்கத்துக்கு செல்றீங்க. அது என்ன? அந்த உறக்கம் என்பது என்ன? ஏன் அந்த உறக்கம் சுகமாக இருக்கின்றது? நிரந்தர உறக்கம் என்பது என்ன? நிரந்தர உறக்கம் என்பது என்ன? ஒவ்வொரு நாளும் இரவு நாம செல்லுகின்ற உறக்கம் என்பது ஏன் சுகமாக இருக்கின்றது அப்படின்றதையும் நாம நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்ல. அதாவது நாம பேசுறது படிக்கிறது எல்லாம் 30 விழுக்காடு, 70 விழுக்காடு நாம அப்பியாசத்தில் வைக்க வேண்டும். அந்த அப்பியாசத்தில் வைக்க வேண்டும் 70 விழுக்காடு தான் உங்களுடைய பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிப்பது. சும்மா இரு சொல்லற. அடுத்தது கடைசி 2 வரி. சூட்சமதே திருவாடுதுறையை பார்க்கில் சூரியனும் சந்திரனும் தோற்றம் மாமே. அதாவது திருவாடுதுறைனா, திருவாடுதுறை என்பது தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்த பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா, இந்த வாசி யோகம் அப்படின்னு சொன்னா அததான் சர ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரம் என்பது எது அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய வாசி. இந்த பூணூல் போடுறாங்க இல்லைங்களா, அந்த நூல் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா அது உங்களுடைய வாசி. ஏன்னா அந்த வாசி வெளியேறிச்சுன்னா உங்களுடைய அறிவு நிலை அந்த இடத்துல இல்ல. உங்களுடைய அறிவுதான் பிரம்மம், உங்களுடைய அந்த அறிவுதான் ஆன்மா, உங்களுடைய அந்த அறிவுதான் ஜீவன், உங்களுடைய அந்த அறிவுதான் சுக்லம். சுக்லம் வரதரம் விஷ்ணம் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தியே. இந்த சுக்லம் வரதரம் விஷ்ணம் ஒவ்வொரு வரிகளுக்கும் அழகிய விளக்கங்கள் இருக்கின்றன. அதாவது உங்களுடைய சிரசுக்குள்ளார இருக்கின்ற உங்களுடைய அறிவான சுக்லம் மனமாக மாறுகின்ற சுக்லம். வரதரம்னா விற்றிருக்கின்ற. விஷ்ணு அப்படின்னு சொன்னா அதே
மனதின் தத்துவம், மன தத்துவம், இது எல்லாமே தத்துவார்த்தம். இத புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். இத அறிந்து கொள்ளாம வடக்கிலிருந்து வந்தார் முருகன், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றத மட்டுமே நம்ம பிடித்து கொண்டு சண்டை போடுறோமே ஒழிய, புறத்துக்கு வரும் பொழுது அகம்தான் முதலில் உள்ளது. அந்த அகத்தில் எதுவாக இருந்தது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். இந்த திருவாடுதுறை என்பது வெளியில இல்ல, அது உங்க உடலுக்குள்ளார எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு துணியை கட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க, அது இங்க உள்ளுக்குதான் இருக்குது. திருவாடுதுறை அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு சூட்சமமாக சொல்லப்பட்டது. ஜீவாத்மா ஆடும் இயங்கும் உன்னத துறை அதே. அது எது அப்படின்னு சொன்னா அதுதான் திருவாடுதுறை. உங்களுடைய ஜீவாத்மன், உங்களுடைய சிற்றறிவு ஆடும் அப்படின்னு சொன்னா இயங்கும் உன்னத துறை, துறைமுகம்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த துறை அப்படின்றது என்னன்னா அது ஒரு ஸ்தலம். என்ன ஸ்தலம்? அந்த ஸ்தலம் இங்கே இருக்கின்றன. அந்த இடத்துல நீங்க மூச்சை கவனிக்கும் பொழுது, பேச்சை நிறுத்தி நீங்க மூச்சை உங்களுடைய நாசி நுனியில் நீங்க கவனிக்கும் பொழுது, மனதை சிற்சபையில் வைத்து பழகுன்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாரு பாருங்க. இந்த மனம் என்பது இங்க கிடையாது. சிந்தனை எங்க இருக்கின்றதோ அங்கேயே மனம் இருக்கின்றது. அந்த மனதை சிற்சபை என்பது உங்களுடைய அகத்துக்குள்ளார இருக்குது. அந்த சிற்சபையில் வைத்து பழக பழக அந்த மனம் அங்கிருந்து புறப்பட்டு அடுத்தது பொற்சபைக்கு செல்லும். பொற்சபையிலிருந்து அடுத்தது உங்களுடைய ஞான சபைக்கு செல்லும். சிற்சபையிலிருந்து பொற்சபை, பொற்சபையில் இருந்து ஞான சபை, அந்த ஞான சபைக்கு சென்றுதான் உங்களுடைய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை நீங்க அகத்தின் உள்ளிலிருந்து நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். எம்பெருமான் சிவபெருமான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த சிவம் சிவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அன்புருவாம் அப்படின்றது, அது அந்த திருவாடுதுறையில இருக்கின்றார். இந்த இடநாடியாக சந்திரனும் பிங்கள நாடியாகிய சூரியனும் நீங்க ரெண்டு இடத்தையுமே நீங்க விடைபெற்று கொண்டு சாம்பவி முத்திரையில் உங்க கண்களை நீங்க மேல் தூக்கினாலே போதுமானது. அது வேலைய அதுவாக செய்யும். சரிங்களா? என்னால ரொம்ப கத்தி கத்தி பேச முடியும். ஏன்னா தேர் நம்ம வீட்டு வெளியே நம்ம கிட்டத்துல வந்துருச்சு போல, இன்னும் சத்தம் அதிகமா ஆகுது. நான் நிறைய இன்னைக்கு பேசணும்னு இருந்தேன், ஆனா இன்னைக்கு பேச முடியல. அடுத்த மாதம் உள்ள இந்த 1 மணி நேரத்துல முருகன் என்பவர் யார் அப்படின்றத கொஞ்சம் விளக்கி விளாவாரியாக நான் அந்த இடத்துல பேசுறேன். வடக்கிலிருந்து பிறந்தவர் அந்த கூற்று சரிதானா? சரிதான். தமிழ் கடவுளா? சரிதான். அப்ப இரண்டுமே சரிதான் அப்படின்னு சொன்னா அது எப்படி அப்படின்றத சித்தர்கள் அவங்க எப்படி விளக்கி சொல்லி இருந்திருக்கிறாங்க, ஞானியர்கள் எப்படி விளக்கி சொல்லி இருந்திருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு அடுத்த பட்டறையில உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆத்ம வணக்கம் அனைவருக்கும். நன்றி. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் போல மாட்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம். நன்றிங்கம்மா. நீங்க பேசுறது கூட எனக்கு விளங்கலைங்க ஐயா. நன்றி 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 நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. முடிச்சுக்கலாம். நன்றி.